ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் ஹோட்டல் டேஸ்ட்டில் வீட்டிலேயே சிம்பிளாக செய்யக்கூடிய சவ் சவ் வச்சு ஒரு பட்டாணி குருமா தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ஸ்டைல்லையும் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். இந்த குருமா வந்து சப்பாத்தி, பரோட்டா, பூரி, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இந்த சிம்பிளாவும் இருக்கக்கூடிய, சுவையாவும் இருக்கக்கூடிய சவ் சவ் பட்டாணி குருமாவை எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இத செய்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. இதுக்கு வந்து நம்ம 2 மசாலா அரைக்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 வெங்காயம் ஒண்ணு பாதிமா கட் பண்ணி போட்டுக்குங்க. அது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்குங்க. கைப்பிடி அளவுக்கு நல்லா கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிட்டு, இத வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு தனியா வச்சுக்குங்க. இப்ப அதே மிக்ஸி ஜார்லயே என்ன பண்ணுங்க, ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கசகசா 1 டீஸ்பூனு, 5 முந்திரி சேர்த்துக்குங்க. இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சுட்டு தனியா வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்குங்க. இதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் கொஞ்சமா ஸ்பைஸ் மசாலா சேர்த்துக்குங்க. இப்ப இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும், 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து லைட்டா பொரிஞ்ச பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டு, அதோடைய பச்சை வாசனை போற வரைக்கும் லைட்டா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்ச வெங்காய மசாலாவ இப்போ இதுல சேர்த்துக்க போறோம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் மசாலா பொருள் சேர்க்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூனும், தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. சிக்கன் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இல்லன்னா நீங்க மட்டன் மசாலா பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இது 2மே இல்லன்னா கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது கூடவே தனியா தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு, இந்த வெங்காயத்துடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். ஏன்னா நம்ம வந்து வெங்காயம் வதக்காம அப்படியே அரைச்சிருக்கோம். இந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காயம் வந்து நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இப்ப இதுல ஒரு உருளைக்கிழங்க கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா கியூப் ஷேப்ல கட் பண்ணி போட்டுக்கோங்க. எதுக்காக இந்த உருளைக்கிழங்குனா, இந்த குருமா வந்து அப்படியே சாப்பிடுறதுக்கு ஒரு சிக்கன் குருமா ஃப்ளேவர் குடுக்கும். அதுக்காக ஒரு உருளைக்கிழங்க கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே சவ் சவ் வந்து ஒரு சவ் சவ் எடுத்திருக்கேன். இதையும் கியூப் ஷேப்ல கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப இதிலேயே ஒரு தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு, நான் இன்னைக்கு பட்டாணி வந்து ஊற வச்ச பட்டாணி நைட்டே ஊற வச்சிருக்கேன். இது வந்து மிக்ஸட் பட்டாணி. எல்லாமே கலந்து இருக்கும். கொள்ளு, பட்டாணி, பட்டாணியிலேயே ஒரு 3, 4 வகை பட்டாணி இதுல இருக்கும். இது வந்து மிக்ஸடா நான் வாங்குனேன். அப்படி இல்லன்னா, நீங்க வெறும் பச்சை பட்டாணி கூட ஊற வச்சுட்டு, ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்ப இதுலயே நம்ம அரைச்சு வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துப்போம். சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. நமக்கு நார்மலா குருமாக்கு எந்த மாரி தண்ணி ஊத்துவோமோ, அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு 7 விசில் போட்டு எடுத்துடலாம். ஏன்னா வந்து இதுல பட்டாணியும் வேகணும். அதே மாதிரி சவ் சவ்வும் சீக்கிரம் வேகணும். அதுக்காக நம்ம வந்து 7 விசில் போட்டு எடுத்துருவோம். இப்போ கொத்தமல்லி தழை தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஒரு அருமையான சவ் சவ் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா, அசல் அப்படியே சிக்கன் குருமா ஃப்ளேவர்ல இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சைட் டிஷ் எல்லாத்துக்குமே செம்மையா இருக்கும். சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட அருமையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.